ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வந்து அஜய் வந்து உட்காந்துட்ருக்காரு நடு ரோட்டில். அங்கே வந்து கார் வந்து ஆக்சிடென்ட் சீன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அஜய்க்கும் வேறு யாருக்கும் அந்த ஆக்சிடென்ட் நடக்குது. அஜய்க்கும் அவங்களோட மாமனாருக்கும் அந்த ஆக்சிடென்ட் நடக்குமா என்னென்னு தெரியல. ஆனால் ரோட்டில் ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அஜய் உட்காந்துருக்காரு. 2 காரும் முட்டிகிட்டு இருக்கா மாதிரி உட்காந்துருக்காங்க. இதில் அஜய்க்கு ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியலை. அவர் வந்து நார்மலாக தான் இருக்கார். அவரோட காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா மேபி சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஹீரோயினோட அப்பாவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அஜயோட மனைவியோட அப்பாவாக இருந்தாங்க அப்படின்னா. இன்னொரு பக்கம் பல்லவி வந்து குழந்தைய வச்சு நல்லாவே ட்ரிகர் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து உன் அம்மா அப்பா இங்கே இருக்கவங்க யாருக்குமே உன் மேலே பாசம் கிடையாது, அப்படி இப்படி எல்லாம் சொல்லி குழந்தையோட மனசை மாற்றிட்டுருக்காங்க. ஏற்கனவே குழந்தை வந்து அவங்க அம்மா டீச்சராக வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்பவே அன்பு காட்டுற மாதிரி பாசம் காட்டுற மாதிரி அவளுக்கு வந்து தெரியுது. நான் அவங்க கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. இந்த இடத்துல அவங்களோட மனநிலை, அதாவது அர்ஜுன் அண்ட் பாரு இவங்களோட மனநிலை வந்து இப்போ எப்படி இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜில் குழந்தை வந்து அவங்க அம்மா கூடவே போகணும் அப்படின்னு முடிவு எடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக உடஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட குழந்தையாக தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க. தன்னோட குழந்தையாகவே இருந்தாலும் 2வது குழந்தை கன்சீவாக இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் அப்படி தான், காலை தூக்கி போட்டுற போகிறா அப்படிங்கிறது, அதே மாதிரி வந்து வேகமாக மோதக்கூடாது பாப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஸ்கெடியூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்து அப்டேட்ஸ் எல்லாமும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்கமிங் ஸ்ருதியை பிரிகிற ஒரு தருணம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அர்ஜுனுக்கும் பாருவுக்கும் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி தெரியல. நம்ம குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சொல்லும்போது கூட வாரிசு ஸ்ருதி தாமா அப்படின்னு யாருமே சொல்லலை. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நம்மளுக்கே தோணும்போது குழந்தைக்கு கண்டிப்பாக தோண தானே செய்யும்.